மகளிர் உரிமைத்துறை. நான் வந்தா 2000 தடவை சொன்னாரு, இன்னொருத்தர் 2500 தடவை தந்தாரான்னு கேட்டா உங்களோட தான் கேட்கணும். தந்தாரமா பட்டதாரி இளைஞர்களுக்கெல்லாம் 4000 ரூபாய் கொடுக்கிறாரு. கல்யாணங்களுக்கு பட்டு சேலையும் 1 பவுன் கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப ஆஸ்பத்திரியில குழந்தை பிறக்கிறதுனா 1 கிராம் நகை கொடுக்கணும்னு சொல்றாரு. இங்க இருந்து பஸ் ஏறினா மெட்ராஸ் வரையா நீங்க எந்த பஸ்னாலும் உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்யணும் செய்தாரா? எங்கள் தலைவர் வந்து பொய்யெல்லாம் வந்து சொல்ல மாட்டாரு, சொன்னதை செய்வார், செய்வதை சொல்லுவார். அப்படி செய்திருக்காரு. இன்னைக்கு இங்க வந்து ஏறக்குறைய உருவாச்சு தானே, நம்மளுக்கு 437 ஓட்டு வந்திருக்கு மொத்தம் 235. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 148 ஓட்டு. நாவக்கான்னு ஒரு கட்சி, அது ஒரு வேட்பாளர். அந்த வேட்பாளர் யாருனாலும் தெரியுமா உங்களுக்கு? அந்த வேட்பாளரே தெரியாம முருகா முருகான்னு சொன்ன அந்த முருகனுக்கு இன்னைக்கு போட்டீங்க 406 ஓட்டுங்க இந்த பூத்துல போட்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு அறியாம, எவ்வளவு மாய, எவ்வளவு மயக்கம். இந்த மக்களுக்கெல்லாம் என்னுடைய தலைவர் என்னெல்லாம் செய்திருக்காரு. அந்த தலைவரை மறந்துட்டீங்க, கலைஞரை மறந்துட்டீங்க, எங்களுடைய தலைவரை ஸ்டாலினை மறந்துட்டீங்க, எங்க எம்பி கனிமொழி எம்பியை மறந்துட்டீங்க. இதெல்லாம் மறந்துட்டு அவருக்கு ஒரு எனக்கு 437 போட்டுங்க அதிகமான ஓட்டு தான். 406 ஓட்டு அவங்களுக்கு வந்துருக்குன்னா எங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக நீங்க போட்டீங்க? இப்படி பல்வேறு மாயைகளை இன்னைக்கு தமிழ்நாடு மாட்டிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா இருந்த இடம் இந்த யாரெல்லாம் இருந்திருக்கா? காமராஜர் இருந்திருக்காரு, அண்ணா இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்திருக்காரு, அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா இருந்திருக்காங்க, எடப்பாடி இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற முதலமைச்சர் என்னைக்காவது உங்களுக்கு வந்து 100 பைசா 100 பைசானா 1 ரூபாய் தான். இவர் நடிகரா சம்பாதிச்சதை யாருக்காவது செலவு பண்ணான்னு சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் இருந்தாரு, ஏழைக்கெல்லாம் வாரி கொடுத்தாரு, தன்னுடைய சொந்த பணத்தை அள்ளி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் இருக்காருன்னா 100 பைசா கொடுக்காதவர அவர் போய் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யார் வரணுங்கிறது இல்லையா? ஏழை மக்களை நேசிக்கக்கூடியவர் வரணுங்கிறது இல்லையா? சரி, நடந்து போச்சு. இனி வருகிற காலத்திலாவது என்ன பாக்குறீங்க? கல்யாணங்களுக்கு 1 பவுன் நகையும் பட்டு சேலையும் நான் கொடுப்பேன்னு சொன்னாரு, அது நிறைவேற்ற முடிஞ்சா? 1 பவுன் இப்ப என்ன விலையா இருக்கு? 1 பவுன் எவ்வளவு தெரியாத சும்மா ஏமாத்துறதுக்கு எதையாவது சொன்னாரு, நடிச்சாரு. நான் கேட்க, எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், அவர் சம்பாதிச்ச படங்களை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கிற ஜோசப் விஜய் அவர் சம்பாதிச்சதுல 100 ரூபாய் யாருக்கா கொடுத்துருப்பாரு? சிறுவன் நல்லா நடிப்பாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு, இன்னும் பல கதையெல்லாம் பண்ணுவாரு. அது வேற. இன்னைக்கு காலை சுற்றுலா திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவர் வைக்கிறார் பேரு, எங்களுக்கு வைக்க தெரியாத இருக்கும். காமராஜ் சுற்றுலா திட்டமா, அதாவது லேபிள் மேல விட்டுறது. இந்த இதெல்லாம் பண்ணுவாரு. இல்ல கேட்கிறேன், யாருக்காவது ஏதாவது நன்மை செய்தாரு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டிருக்க, நீங்க இந்துங்கிறதுல போட்டிருக்கீங்க. அவன் ஜோசப் விஜய் சொல்லி முட்டி போட்டு நடந்தாங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்களும் எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு 180 ஓட்டு எங்க போட்டிருக்கீங்க. பிஜேபிக்கு 184, எங்களுக்கு 144. இப்படி
எந்த வகையாவது எங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? எங்க தலைவர் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததா இல்லையா? 2000 தரேன்னு சொன்னாரு, 2000 தரேன்னு சொன்னாரு, தர முடிஞ்சுச்சா? இங்க இருந்து சென்னை வரையும் பஸ் விடுவேன்னு சொன்னாரு, விட முடிஞ்சுச்சா? இப்படி மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இன்னைக்கு அந்த மக்களை அவருக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னு சொன்னா எவ்வளவு ஏமாற்றம் தமிழகத்தில் ஏமாற்றி இருக்கின்றார் என்பதை நான் இங்க எடுத்து சொல்ல கடமைப்பட்டேன். இந்த கோயில்ல திருவிழா நடக்கு, இந்த கோயில்ல திருவிழா நடக்குன்னு சொன்னா எந்தவித இளைஞர் இல்லாமல் திருவிழா நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே நாங்கள் என்னென்னும் இருந்திருக்கின்றோம் என்று சொன்னா குரங்குல நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். நீங்க விஎம் போட்டா பிஜேபி ஜெயிக்க போதா? என்ன இதுன்னே தெரியலையே. நாங்க உங்களை ஏமாத்திட்டோமா? அதான் கேட்கணும், நேரம் கேட்கணுங்கிறக்காக தான் வந்தோம். இன்னைக்கு சில பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்டா போட்டோம்? என் மக சொன்னான், என் பையன் சொன்னான், என் பேரன் சொன்னான், இப்படின்னு போட்டிருப்பீங்க. ஆனா போட்டா என்ன பிரயோஜனம்? அவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்காரு? சீக்கிரத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்துருவாரு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, சீக்கிரம் வந்துருவாரு. எங்களுக்கு இது இப்பதான் போனதுல ஏமாத்துறீங்க, இனிமே ஏமாத்தாம வருகிற காலத்திலாவது எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்ற வகையிலே வருகின்றது. நடந்தது நடந்து போச்சு, விடுங்க, போட்டாச்சு. ஒரு ஓட்டை போட்டா நம்ம என்ன கிட்டா போகணும், ஓட்டு போட்டாச்சு. ஒரு ஓட்டை போட்டா இன்னும் கிட்டா போகணும் போட்டாச்சு. இனிமே அப்படி செய்யாதுங்க. வர இருக்கிற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறுகின்ற வகையில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து அண்ணன் வச்ச கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரோம். பையங்க வச்ச கோரிக்கையெல்லாம் இந்த ஜிம்மை பண்ணி கொடுத்தோம். இந்த 1ஆம் நம்பர் பூத்துல எங்களை அடிச்சுட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? 1ஆம் நம்பர் பூத்துல அது யான் சொந்தக்கார உள்ள பூத்துல எனக்கு அடி விழுந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க. அதனால எது நடந்தாலும் நடக்கட்டும், இனிமே எங்களை காப்பாத்துங்க. நன்றி, வணக்கம்.